ப்ரோ லீகல் ட்ரஸ்டின் வைஸ் சேர்மனாக ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் சிறப்பிக்கிறார். நேர்களே, கடந்த 2024ஆம் ஆண்டு ஆந்திராவில் நடந்த ஒரு தனியார் நிகழ்ச்சியில் நடிகர் கார்த்தி கிட்ட உங்களுக்கு லட்டு வேணுமான்னு ஆங்கர் கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, லட்டு குறிஞ்சி మాట్లాడకూడదు, చాలా சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது லட்டு பற்றி இப்போதைக்கு பேச வேணாங்க, அது சென்சிட்டிவ் டாபிக்னு ஒரே ஒரு வரி தான் சொன்னார். அதுக்கு அங்கே ஒரு பெரிய பிரளயமே வெடிக்கிற அளவுக்கு மாற்றி விட்டார் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். என்னன்னா, அதற்கு முன்னாடி நடந்த மாசத்துல தான் ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்யில மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய், பன்றி கொழுப்பு உள்ளிட்ட கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. இதற்கு முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில கொணரப்பட்ட நெய்யில தான் இந்த கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை முன் வச்ச உடனே நாடே பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்ததுன்னு தான் சொல்லணும். கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் அப்படின்றதையும் தாண்டி பொதுமக்களே இந்த கலப்படம்ன்றது நாட்டில் அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை. இது கடவுள் பிரசாதத்தில், அதுவும் பிரசித்தி பெற்ற திருப்பதி திருமலை கோவில் லட்டு பிரசாதத்திலேயே இந்த கலப்படம் நடந்திருக்கே அப்படின்னு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் லட்டுல மாட்டு கொழுப்போ இல்லை மீன் எண்ணெயோ இல்லை பன்றி கொழுப்போ கலக்கப்படுதுன்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்றது தான் நடுநிலையாளர்களுடைய கேள்வியாகவும் இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது சிபிஐ தரப்பில் இருந்து சிறப்பு விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டு இது தொடர்பாக விசாரணை நடந்துட்டு இருந்தது இல்லையா. இதில் இருந்து நிறைய தகவல்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடியே வெளியாச்சு. கடந்த நவம்பர் மாதமே இதை பற்றின ஒரு விரிவான அலசலையும் நம்ம தந்தி தொலைக்காட்சியிலையுமே நம்ம பார்த்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கலப்படனை எப்படி தயாரிக்கப்பட்டது, எப்படி கோவில் லட்டுக்கு பயன்படுத்தப்பட்டது, இந்த மாதிரியான விவரங்களையும் நம்ம பார்த்தோம். ஒன்றும் இல்லை, இதில் இந்த கலப்பட நெய்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது நெய்யே கிடையாது என்பது தான் அப்போ வெளியான தகவல். அந்த தகவலை தான் இப்போது சிபிஐயின் இந்த சிறப்பு விசாரணை குழுவுடைய இந்த விசாரணை குழுவுடைய இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட் இருக்குது இல்லைங்களா, இதோடைய இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நெல்லூர் முதன்மை நீதிமன்றத்தில். அதில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின்படி தான் தற்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36 பேர் இதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த மொத்த இந்த நெய் ஊழல் இருக்கு இல்லைங்களா, 250 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு ஊழல் அப்படின்ற ஒரு தகவலையும் கொண்டு வந்திருக்காங்க. கடந்த 2019 தொடங்கி 2024 இந்த 5 வருடங்கள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 65 லட்சம் கிலோ நெய் சப்ளை பண்ணப்பட்டிருக்கு. நீங்க குறிப்பா சொல்ல வேண்டியது நெய்ன்னு சொல்றீங்களே, அது நெய்யே கிடையாது, நெய் மாதிரி அப்படின்றது தான். ஸோ இந்த நேரத்தில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களால் வெளிக்கொணரப்பட்ட அந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அது இப்போ மீண்டும் வைரல் ஆகிட்டு வருது. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது, சோயாபீன், சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ், ரேப்சீட் ஆயில், லின்சீட் ஆயில், வீட் ஜெம், மெய்ஸ் ஜெம், பருத்தி விதையிலிருந்து எடுக்கப்பட்ட ஆயில், அதோடு சேர்த்து மீன் எண்ணெய் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, தேங்காய் எண்ணெய் சொல்லியிருக்காங்க, பாம் ஆயில சொல்லியிருக்காங்க, மாட்டின் கொழுப்பையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு வரியை நம்ம எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா, சஸ்பெக்டட் அடல்டரன்ஸ் அப்படின்னு தான் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சஸ்பெக்டட் அடல்டரன்ஸ்னா இது கலக்கப்பட்டிருக்கலாம், அதாவது உறுதிப்படுத்தப்படவில்லை, கலப்படம் இந்தந்த பொருட்கள் செய்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பட்டியல் தான் இது இருக்கு. இது உறுதிப்படுத்தப்பட்ட பட்டியலே கிடையாது. ஸோ உறுதிப்படுத்தப்படாத ஒரு கலப்பட விவரத்தை எப்படி ஒரு மாநில முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடலாம், எப்படி இந்த மாதிரி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்கலாம் அப்படின்ட்டு போர்க்குடி உயர்த்தியிருக்கிறது தற்போது அங்க எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். ஏன்னா அவங்க ஆட்சியின் மீது தான் இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு போட்டிருக்காங்க. நெய்யில கலப்படம்னா அந்த பிரச்சனை வேற ஒரு ஆங்கிள் எடுத்திருக்கும். ஆனா அதுல மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய், பன்றி கொழுப்பு இதெல்லாம் கலந்திருக்குன்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி பக்தர்களுடைய அவங்களோட சென்டிமெண்ட்ஸ் புண்பட்டிருக்கும். இதை ஜோக் பண்ணக்கூடாது, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்னு சொன்ன அந்த மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மீது இப்போ இவங்க இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதை பத்தி ஜோக் பண்ணக்கூடாது, நடிகர் கார்த்தியை நீங்க கண்டிச்சீங்க இல்லையா, இப்போ இதை வச்சு நீங்க மத அரசியல் பண்ணிருக்கீங்களே, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்லாத மிருக கொழுப்பு, மாட்டு கொழுப்போ, பன்றி கொழுப்போ, இல்ல மீன் எண்ணெயோ இந்த கலப்படமே இல்லை அப்படின்றத சிபிஐ விசாரணையில அந்த சிறப்பு புலனாய்வு குழுவோட இறுதி குற்றப்பத்திரிகையில தெள்ள தெளிவாக நீதிமன்றத்தில் இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அப்போ நீங்க சொன்ன அந்த விஷயம் அது ஒரு புரளி, ஒரு தவறான தகவலை எப்படி நீங்க அதிகாரப்பூர்வமா ஒரு மாநிலத்தோட முதல்வரும் துணை முதல்வரும் இப்படி சொல்லலாம்? அதை பேஸ் பண்ணி இந்த பக்கம் நடிகர் கார்த்தியா இருக்கட்டும், இதை பகடி பண்ண இங்க நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய பரிதாபங்கள் அந்த வீடியோ ஒன்னையும் டெலிட் பண்ண வச்சாங்க இல்லையா, இதெல்லாம் பண்ணீங்கல்ல,
இல்ல. அப்போ இப்போ இந்த தகவல் பொய்யன் வந்துருச்சு. இதை வைத்து நீங்கள் மத அரசியல் செய்தீர்களா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மீது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வச்சீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தரப்புல இருந்து எழுப்பியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு ரிப்போர்ட், அதாவது சிபிஐயோட இந்த சிறப்பு புலனாய்வு குழு இருக்கு, அவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட்னு ஜனசேனா, அதாவது பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி நிர்வாகிகள் சிலர் சமூக ஊடகங்கள்ல இந்த ரிப்போர்ட்டை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது அதிக அளவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது, இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கு, இதுல பாம் ஆயில், பாமோலின், கெமிக்கல் எஸ்டர்ஸ் இதெல்லாம் கலப்படம் பண்ணியிருக்கு. 0% மில்க் ஃபேட், பால் சார்ந்த எந்த ஒரு பொருளுமே இதுல இல்லை அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி என்ன சொல்றாங்க, இப்போ சமூக ஊடகங்களில் பார்த்தீங்களா, முன்னாடி இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இதில் கலப்படம் பண்ணியிருக்காங்கன்றது சிபிஐயோட இந்த ரிப்போர்ட்லேயே உறுதியாயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இதில் எந்த இடத்துலையுமே மாட்டு கொழுப்பு பற்றியோ பன்றி கொழுப்பை பற்றியோ இல்லை மீன் எண்ணெயை பற்றியோ சொல்லலை. அதை ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தரப்புல இருந்து மீண்டும் சொல்றாங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருப்பதற்கு முன்னாடியே, தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலேயே திருப்பதி திருமலை லட்டு பிரசாதம் தயாரிக்க கலப்படனை பயன்படுத்தப்பட்டதாக அப்போதே செய்திகள்ல வந்தது தெலுங்கு ஊடகங்கள்ல. அதையும் இப்போ எடுத்து போட்டு காட்டி இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு மறு கேள்வியை இப்போ எழுப்பியிருக்காங்க. பட் இந்த அரசியல் களம் இந்த மாதிரியான மோதல்களை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் நல்லவேளை திருப்பதி லட்டுல இந்த மனிதர்கள் அச்சப்படக்கூடிய, பக்தர்கள் அச்சப்படக்கூடிய இந்த விலங்குகளோட கொழுப்புகள் எதுவும் கலக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு சின்ன ஆறுதல் வந்தாலுமே, இன்னொரு பக்கம் இந்த கலப்படம்ன்ற விவகாரம் எந்த அளவுக்கு திருப்பதி தேவஸ்தான லட்டு பிரசாதம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்ற ஒரு அச்சம் மேலோங்கி இருக்கிறது. காரணம், இந்த திருப்பதி லட்டு தயாரிக்கப்பட்ட நெய்யில 0% பால் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வெறும் பாமாயிலும் பாமொல்லினையும் அதோட கொஞ்சம் கெமிக்கலையும் கலந்து போலியாக நெய் தயாரிக்கப்பட்டு அந்த டேஸ்ட் வரதுக்காக ஒரு கெமிக்கல், அந்த வாசனை கிடைக்கிறதுக்காக ஒரு கெமிக்கல்னு முழுக்க கெமிக்கலால் செய்யப்பட்ட ஒரு போலியான நெய் தான் திருப்பதி லட்டு தயாரிக்க இத்தனை நாட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு 19 2024 வரையிலான காலகட்டத்தில் அப்படின்றத சிபிஐயின் இந்த இறுதி குற்றப்பத்திரிகையும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரிகள் மீதும் இப்போ இறுதி குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தங்கம், வெள்ளி, ரொக்கம் இந்த மாதிரி நிறைய பொருட்களை அவங்க லஞ்சமா வாங்கிட்டு தான் இதை சாத்தியப்படுத்தி இருக்காங்க. இதுக்கு மேல உத்தராகண்ட்ல இருந்து கீழே திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஏஆர் டைரி வரைக்கும், போலே பாபா டைரி, ஏஆர் டைரி, திருப்பதியில் இருக்கக்கூடிய வைஷ்ணவி டைரின்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இது செயல்பட்டது குறித்து எல்லாம் அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தவறான தகவலை பரப்பி பக்தர்களுடைய சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ண ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவும் துணை முதல்வர் பவன் கல்யாணும் என்ன பதில் சொல்ல இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியுமே ஆந்திர அரசியல் களத்தை இப்போ அதிர வச்சிருக்கு. ப்ரோ லீகல் ட்ரஸ்டின் வைஸ் சேர்மனாக ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் சிறப்பிக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.